செய்திடவே போர்க்குணமாய் ஒன்று கூடி வந்தோ. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான என் திருஇறுதி ஆண்டவரின் இறை சமூகமே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக அருள்வலன் ராக்ஸி 17வது திருமண ஆண்டின் நன்றி திருப்பலியாகவும், சிஸ்டர் ஃபெலிசன் தங்களுடைய 55வது ஆண்டு நிறைவு நன்றி திருப்பலியாகவும், சார்லஸ் ஷைனி நன்றி திருப்பலியாகவும், ஆர்த்தி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மேலும் இறந்த ஆன்ம இலைப்பாட்சிகளாக பாஸ்கல் 30ஆம் நினைவு நாள், சஞ்சீவி, சுந்தரி பெர்னாண்டோ, சம்பந்தராயன், ராணி பெர்னாண்டோ, ஸ்டீஃபன் டி க்ரூஸ் மற்றும் அருட்தந்தை பிலிப் ஆந்தனி மற்றும் சௌமியா, மேலும் இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கை சார்ந்த நம்முடைய இளம் இரத்தம் அல்லது இள சமுதாயம், இளம் ஆண்கள் பெண்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வருகை பாடலிலே பாடுகின்ற தருணத்தில் 10 இளையோர்கள் இருந்ததை காண முடிந்தது. ஒருவர் பாடற் குழுவிலே இருந்திருக்கிறார். இன்னும் வராமல் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர்கள் படித்திருக்கக்கூடிய படிப்பிற்கு இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே தருணத்தில் கோபத்தில், விரக்தியில் தன்னுடைய பெற்றோர்களோடும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடும் பேசாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளம் ஆண்கள் பெண்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருமண வயது தாண்டியும் இன்னும் திருமண வரம் அமையாமல் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதை காட்டிலும் முக்கியமாக இந்த இளையோர் குழுவிலே இளம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராவது இறந்திருப்பேன் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தையும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய பொறுமையையும் பக்குவத்தையும் தந்து இந்த பங்கினையும் அவர்களிடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களிடத்தில் ஒப்படைக்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினையும் நல்ல முறையில் நடத்த வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குரலை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தகுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்றவும் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 25 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிக்கப்பட்ட உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உள்ளிருக்கும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையினால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையை உங்களுக்கு அறிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மிடத்தில்
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. வாசிக்கப்படவிருக்கும் வரை வார்த்தைகள் 32 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவரிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவரிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான என் திரு ஆண்டவரின் இறை சமூகமே, இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக இந்த பங்கின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நம்முடைய இளம் ஆண்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிக்க நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அது எதற்காக அந்த வாசகம் கொடுக்கப்பட்டது, அல்லது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ அப்படிப்பட்ட வாசகம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கப்படுகின்ற பொழுது, தூய வாழ்வுக்கான அழைப்பு, தூய வாழ்வுக்கான
அழைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் அவன் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் அவன் சேர்த்து வைத்திருந்தாலும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது, அல்லது அவனுடைய உடலுக்கு அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த இரத்தம் எந்த வகுப்பினை சேர்ந்ததாக இருக்கிறதோ அந்த வகுப்பு இரத்தத்தை தேடி அலைகின்ற பொழுது, நாம் பெற்ற பிள்ளைகளிடத்திலே அந்த வகுப்பு இரத்தம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர், முன்பின் தெரியாத ஒருவர் நமக்கு இரத்தத்தை கொடுத்து நம் உயிரை பாதுகாக்கின்ற பொழுதோ, அல்லது நம்மை சாவிலிருந்து மீட்கப்படுகின்ற பொழுதோ, அல்லது நம்மை சாவிலிருந்து சற்று அப்பால் வைக்கப்படுகின்ற பொழுதோ, என்னதான் நாம் சேர்த்து வைத்திருந்த பொன்னாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உன்னுடைய ரத்தம் உன்னுடைய பிள்ளைகளுடைய உடம்பிலே இருந்திருந்தும் கூட பல தருணங்களிலே அவர்களுக்கு உங்களுக்கு இரத்தம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் பிற இனத்தார், புறவினத்தார் வந்து நமக்கு இரத்தத்தை கொடுக்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவம், மேன்மைத்துவம் மிக மிக உயர்ந்தது பிரியமான சகோதர சகோதரிகளே. மருத்துவமனையில் யாராவது உடல்நிலை சரியில்லை என்றால் அதிகமாக இந்த ஃபோன் கால் அல்லது தொலைபேசி எங்கே செல்லும் என பார்க்கப்படுகின்ற பொழுது அதிகமாக குருமட மாணவர்களிடத்துக்கு தான் அந்த அழைப்பு செல்லும். உடனே சொல்லுவாங்க, இந்த குரூப்பில் இந்த பிளட் குரூப் தேவைப்படுது, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். இங்கே நம்முடைய பங்கிலும் கூட பல தருணத்தில், பல இடங்களில், பல சூழ்நிலைகளில் இரத்தம் கொடுக்காமல் இருந்திருந்தும் கூட அந்த இரத்தத்திற்கு ஈக்குவலாக அல்லது சமமாக ஒரு சில வேலைகளை செய்கின்ற பொழுது இவர்களும் தூய வாழ்வுக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி கொண்டுதான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமான சகோதர சகோதரிகளே. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தூய வாழ்வுக்கான அழைப்பு. அது எப்படிப்பட்ட அது இரத்தமாக இருந்தது என்றால், வழி வழியாய் வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் தூய வாழ்வுக்கான அழைப்பு. போன வாரம் இதே நாளில் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம் என பார்க்கப்படுகின்ற பொழுது, யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது இறைவசனம் எப்படியாக இருந்தது? நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடி பொழுதில் போன்றே மறையும் புகை போன்றவர்கள் நாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை நீங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதே உங்களுக்கு தெரியாது. நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் என்று இப்படியாக போன வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 14வது இறைவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய முதல் வாசகத்தில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர், அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையானது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியாத தருணத்தில் நீங்களும் நானும் அல்லது நாம் அனைவரும் ஒரு தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அவ்வப்பொழுது நாம் மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக சொல்வது உண்டு, காணிக்கை என்பது மனிதனுக்கு தலைமுடியாகவும்
காணிக்கை என்பது மனிதனுக்கு தலைமுடியாகவும் ஆடு கோழிகளுக்கு தலையாகவும் இருக்கும்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தான் வாழ யார் வாழ்க்கையும் அழிக்க தயாராக இருக்க கடவுவான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, காணிக்கை என்பது மனிதனுக்கு வெறும் தலைமுடியாகவும் ஆடு கோழிகளுக்கு தலையாகவும் இருக்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் வாழ எத்தனை பேருடைய வாழ்க்கையும் சரி உயிரையும் சரி எடுக்க நான் தயாராக இருக்கிறோம். ஒரு சினிமா படத்தில் இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வசனம் பில்லால யாரோ சொல்லுவாங்க, சரித்திரத்தை புரட்டி பார்த்தா நாம் வாழணும்னு நினைக்கும் பொழுது எத்தனை பேரை ஒன்றாலும் நாம் சாகடிக்கலாம். பிரியமானவர்களே, இதற்காக நாம் தூய வாழ்வுக்கான ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர வேறு எந்த வாழ்விற்காகவும் நாம் அழைக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாவை 3ஆம் முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது, இதெல்லாம் அல்லது இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய காலங்களிலே இப்படிதான் மானிட மகன் துன்பப்பட போகிறான் என்று அனைத்தையும் சொல்லுகின்ற பொழுது, அதை எதற்காக சொல்லுகிறார் என்பதையே தெரியாமலும் புரிந்து கொள்ளாமலும் யோவானும் யாக்கோபும் இப்படியாக சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அவரை அணுகி வந்து, போதகரே, நாங்கள் கேட்பதை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று இப்படியாக கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது என்னதென்று அவர்கள் தெரியாமல் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு சொல்லுவதை அவர்கள் தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே புரிந்து கொண்டார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவரிடம் கூறிய பிற்பாடு அவர்கள் இப்படியாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நீர் உயிர் தெழுந்த பிற்பாடு எங்களுள் ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள அனுமதி கொடும், அல்லது எங்களுக்கு அந்த ஒரு சலுகையை தாரும் என கேட்கப்படுகின்ற பொழுது இருக்கக்கூடிய 10 பேரிடத்திலே அங்கே கோபம் எழுப்பப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்கின்ற பொழுது இயலும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆம், நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. பிரியமானவர்களே, புனித வாரத்தில் ஒரு நற்செய்தி வாசகத்தில் இப்படியாக நாம் வாசிப்பது உண்டு. வருடாந்தோறும் அந்த அறையிலே சீடர்கள் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது, அந்த இரவு பந்தியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் அப்பத்தை தோய்த்து உண்ணுகிறார். உண்ட பிற்பாடு அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். இது சாத்தியமா? அப்பத்தை தோய்த்து கொடுத்த பிற்பாடு அவன் உண்ணுகிறான், அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் உண்ட பிற்பாடு அல்லது பெற்ற பிற்பாடு அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். இது சாத்தியமா? நீங்க கேட்டதே கிடையாது அந்த இறைவசனத்தை. இது சாத்தியமா? எதுக்கு அங்கே ராவனுக்கு போகணும்? டெய்லி பூசை நடக்கும்பொழுது சாமியாருங்க நன்மை தரும் பொழுது உங்களுக்குள்ளே சாத்தான் வந்துடுச்சுன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன நீ தான் சாத்தான்னு சொல்லுவீங்க நீங்கள் என்ன? பிரியமானவர்களே, பல தருணங்களிலே நாம் இந்த உதட்டினாலே ஆண்டவரை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆனால்
பல தருணங்களிலே நம்முடைய சிந்தனையோ உள்ளமோ வெகு தொலைவிலே இருக்கின்ற பொழுதுதான் நான் பெறக்கூடிய அந்த திவ்ய நற்கரணையும் கூட என்னுடைய நாவிலே வைக்கின்ற பொழுதும் கூட எனக்குள் சாத்தான் புகுவது உறுதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எப்பொழுது என் ஆண்டவரை வெறும் உதட்டளவிலே நான் புகழுகின்ற பொழுதும் ஆராதிக்கின்ற பொழுதும் நான் ஒரு பொய்யான ஒரு கிறிஸ்தவனாக வாழுகின்ற பொழுது சாத்தான் எனக்குள் மட்டும்தான் இருப்பான், நான் சாத்தானாக தான் இருப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல தருணங்களிலே நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர இன்று வரை நான் கிறிஸ்தவன், எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்லையே. நாம் தேடி அலைந்து ஓடிக்கொண்டு இருப்பது அனைத்தும் அதிகாரம். எனக்கு அந்த அதிகாரம் வேணும், எனக்கு அந்த இடம் வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பேர் போட்டி போடுகின்ற பொழுது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் கடைசியாக இப்படியாக இருக்கிறது. பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். இதுதான் ஒரு தூய வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையானது நொடி பொழுதிலே மறைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் இந்த நொடி பொழுதிற்குள்ளே எது நிலையான வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் நம்மை அழைப்பு விடுவித்திருக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது இறப்போம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இறப்பிற்குள்ளாகவே எது நிலையான வாழ்வு அதை பற்றி கொள்ள வேண்டும். அதற்குள்ளாகவே அந்த இறப்பு வருவதற்கு முன்பாகவே நாம் அந்த அதிகாரத்திற்குரிய ஒரு இடத்திற்காகத்தான் நாம் பாடுபட்டு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே தவிர பணியாளராக இருக்க மறந்துவிட்டபடியினாலே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாழ்த்தொழியாக இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். பல தருணங்களிலே நாம் அதிகாரத்திலே இருக்கின்ற பொழுது நாம் பலருடைய மீட்பை நாம் பெற வரவில்லை, மாறாக பலருடைய உயிரை எடுப்பதற்காகவே பலர் பேர் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அல்ல உன்னையும் என்னையும் அழைப்பது. அதற்காக தான் சொல்லுகிறார், உங்களிடையே அப்படி இருக்க கூடாது என்று நிரூபித்து நாம் நொடி பொழுதிலே மறையக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளாகவே எது நிலையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செல்லுவோம். தூய வாழ்வுக்கான நம் அனைவரையும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த தூய வாழ்வானது அது வெகும் குறைவான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு முடியதற்குள்ளாகவே நிலையான வாழ்வு அவர் மட்டுமே. நீங்களும் நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய உதட்டினாலும் நான் ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய உள்ளத்திலே என் ஆண்டவர் இல்லை என்றால் அன்று அப்பத்தை தோய்த்து கொடுத்த பிற்பாடு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அதற்காக உன்னையும் என்னையும் அவருடைய சாயலிலே படைக்கவில்லை, மாறாக அனைவருடைய மீட்புக்காக அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளும் இன்றைய வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. எனவே பல தருணங்களிலே நாம் பலருடைய மீட்பிற்கும் பலருடைய சந்தோஷத்திற்கும் நாம் ஆளாகாத பொழுதெல்லாம் நாம் பிறருடைய மீட்பிற்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்ததற்காகவும் தடையாக இருந்ததற்காகவும் மன்னிப்பு வேண்டி இனி இந்த திருப்பலியிலே நாம் தூய வாழ்வுக்கான வாழ ஆண்டவரை தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வல்லமையின் இறைவா, சத்திய திருச்சபையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர் அனைவரும் இறை மக்களை இறை அன்பிலும் புனிதத்திலும் வளர வழிநடத்திட உமது ஆற்றலை அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே மே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
வார்த்தையின் வடிவே இறைவா, உம் திரு வார்த்தையை தாழ்ச்சி அன்புடன் இளையோராகிய நாங்கள் கடைபிடித்து பிறர் மத்தியில் சாரமுள்ள உப்பாக சுடர்விடும் ஒளியாக வாழ அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு மிக்க இறைவா, இளையோராகிய நாங்கள் ஆபத்திலும் அவசரத்திலும் நோயுற்றோர் மத்தியிலும் எம் உதவி தேவைப்படுவோருக்கு நல்ல சமாரியனைப் போல உதவிட என் நல்ல மனதை எங்களுக்கு அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வளிக்கும் இறைவா, பொய்மைக்கு எதிராக உண்மைக்கு சான்று பகர நிரபராதிகளான இளையோர் குற்றமற்றவர்களாக விடுதலை பெற்று புது வாழ்வு பெற வரம் தர வேண்டுமென்று நிரபராதியான ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவளுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் எங்கெங்கோ இருக்கக்கூடிய முன்பின் தெரியாத மக்கள் இனங்களை தேடி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே உம்முடைய பிள்ளைகளை எம்முடைய பங்கிற்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கடந்த நாட்களில் எவ்வளவோ இடத்திலே சென்று அவர்கள் முன்பின் தெரியாதவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உணவும் உடையும் என்று இப்படியாக முன்பின் தெரியாதவர்களுக்கு உம்முடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் பல தருணங்களிலே இவர்கள் வாழக்கூடிய இந்த வயதில் கோபத்தினாலும் சினத்தினாலும் விரக்தியினாலும் தங்களுடைய சொற்களினாலே தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இரத்த உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்கள் கூட்டமாக இருக்கட்டும், பெரியவர்கள் கூட்டமாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், அவர்கள் செய்த அந்த சினத்தின் பொழுது அவர்கள் செய்த கோபத்தின் பொழுது செய்த அந்த பாவத்திற்காகவும் அநியாயத்திற்காகவும் அவர்களை மன்னியும். இனிமேல் அவர்கள் எப்பொழுதும் உமக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் ஏற்க தயக்கமோ
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய
என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கனிவுமிக்க தந்தையே, இதோ இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக. பிரியமானவர்களே, இதோ நம்முடைய குடும்பத்திலும் யாராவது ஒருவர் இளம் ஆணோ அல்லது பெண்ணோ இருக்கக்கூடும். பல சூழ்நிலைகளில் நாமும் அவர்களை நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய உதட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொல்களினாலும் நாம் அவர்களை காயப்படுத்தியிருப்போம். அதற்காக நாம் மன்னிப்பு வேண்டுவோம். அதே தருணத்தில் நம் பிள்ளைகளும் பல தருணங்களிலே பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் செவி கொடாமல் எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் செய்ய முடியும் என்று பல சூழ்நிலைகளில் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கும் பெரியவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் போன தருணத்திற்காகவும் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். சிறப்பாக அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை ஆண்டவர் தாமே கொடுக்கும்படியாகவும், இன்னும் எத்தனையோ பேர் படித்த வேலைக்கு படித்த படிப்பிற்கு ஏற்றபடி வேலை கிடைக்காமலே விரக்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமலும் நண்பர்கள் கூட்டத்திலும் சேர்ந்து வாழ முடியாமலும் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுவோம். சிறப்பாக நமக்கு தெரிந்த இளையோர் ஆண்கள் பெண்கள் யாராவது இறந்திருப்பின் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக பாஸ்கல் 30ஆம் நினைவு நாள் சஞ்சீவி, சுந்தரி பெர்னாண்டோ, சம்பந்தராயன், ராணி பெர்னாண்டோ, ஸ்டீஃபன் டி குரூஸ், அருட்தந்தை பிலிப் ஆந்தனி மற்றும் சௌமியா, மேலும் நம்முடைய குடும்பத்திலும் இறந்து போயிருக்கக்கூடிய அனைத்து ஆண் மக்களையும் நினைவு கூறுவோம். நம்முடைய ஜெபத்தில் எந்த ஒரு ஆன்மாவையும் விட்டுவிடாதபடி நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அரும் மருந்தாகவும் இருப்பவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நொடி பொழுதிலே மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அந்த நொடி பொழுதிலே நாம் நிலை வாழ்வு எது என்று கண்டுபிடித்து நாம் நம் ஆண்டவரை உரிமை சொத்தாக்கி கொள்ள வாழ அழைக்கின்ற இறைவன். அப்படி சொல்லி உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று அனைவர்களுக்கும் பணியாளராக வாழ அழைக்கின்ற இறைவன். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
என்னை வாழ வைக்கும் இயேசு என்னோடு இருக்க என்ன குறை வரும் எனக்கு. மூடவர்கள் எல்லாம் நடந்தனர் என்ற இயேசுவின் வல்லமையா. மொழிதனை இழந்தோர் விழிதனை அடைந்தார் கர்த்தரின் கருணையினார். மூடவர்கள் எல்லாம் நடந்தனர் என்ற இயேசுவின் வல்லமையா. என்னை காத்தருளும், என்னை அழைத்தருளும், எனக்கு கட்டளையிட்டருளும், எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய தேர்பவனியையும் இன்றைய திருப்பலியும் சிறப்பித்த நம் பங்கை சார்ந்த இளையோர் ஆண்கள் பெண்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் சமர்ப்பிப்போம். என்ன ஒரு வருத்தம்னா, இந்த கோலம் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, ப்ளஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் செய்யும் பொழுது நிறைய பேர் இருந்தாங்க. அதில் பாதி பேர் கூட இல்லை, கால்வாசி பேர் தான் பூசைக்கு வந்திருக்கிறது. கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? தயவு செஞ்சு வெளியிலே செய்யக்கூடிய அளவிற்கு நாம் முதன்மைத்துவம் கொடுக்கிறோம். அதே தருணத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டியது முக்கியம், திருப்பலியானது என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, நாளை சிறப்பிக்கக்கூடியவர்கள் வின்சென்ட் பால் பாடகர் குழு மற்றும் அருண்கொடை இயக்கம். மேலும் இன்றைய நாளில் அருள்வலன் மற்றும் ராக்ஸி தங்களுடைய 17வது திருமண ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர்களுக்கு 17ஆம் திருமண ஆண்டின் நல்வாழ்த்துக்களையும் பங்கு தந்தையின் சார்பாகவும், நீங்கள் எந்த பங்கு சாமியார் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க, பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய
உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிப்போம். இருக்காங்களா? சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு கிடையாது. எனவே நான் கேட்க வேண்டியது, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, நான் கேட்குறேன். நான் பூச கருத்து கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்ல போனால் அது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இவங்க வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ இருக்கிறாங்கன்னா அது வேறு. சப்போஸ் இதே பங்கில் இருக்கிறாங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் பூச கருத்துட்டு கொடுத்துட்டு வரலன்னு சொல்லும் பொழுது என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது. தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கடத்திட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு திருமண நாளா, பிறந்த நாளா, உங்கள் ஃபீஸ்டா, தயவு செஞ்சு பூசையில் பங்கெடுக்க பாருங்கள். முடிந்த அளவிற்கு பூசையில் பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். பூசை கருத்து கொடுத்துட்டு மட்டும் தயவு செஞ்சு வீட்டில் இருந்துடாதீங்க. நான் காலையில் பூசைக்கு போயிட்டேன், அப்போ சாயந்தரம் பூசையை கொடுக்காதீங்க. தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசியது தவறாக இருந்தால் ஏன் நீங்கள் என்னை கன்னத்தில் அறைவீர்கள்? நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு பாதுகாத்தளித்து ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வான்லோகராணி, வையகராணி, மண்மீதிலே புனித மாதுணி. வான்லோகராணி, வையகராணி, மண்மீதிலே புனித மாதுணி. விண்ணொளிர் தாரகை தாயனி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளிர் தாரகை தாயனி, தன்னொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாணி. வான்லோகராணி, வையகராணி, மண்மீதிலே புனித மாதுணி. திருத்தந்தையின் கருத்துக்காகவும் அவர் பணி சிறக்க உடல் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.